Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. நான் சொன்னது அதுவல்ல அப்படின்னா நான் சொன்னது அது கிடையாதுன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? That is not what I meant. நான் வந்து அப்படி மீன் பண்ணல, நான் அப்படி சொல்ல வரலன்னு அர்த்தம். That is not what I meant. Next sentence is நான் இதையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, நான் இதெல்லாம் செய்ய வேண்டியதே இல்லைன்றதை எப்படி சொல்லலாம்? I don't need to do all this. நான் இதெல்லாம் செய்ய வேண்டியதே இல்லைன்னு அர்த்தம். I don't need to do all this. Next sentence is நாம் வேறு எங்காவது செல்வோமா, நம்ம வேற எங்காவது போலாமான்றதுக்கு எப்படி சொல்லலாம்? Shall we go somewhere else? நம்ம எங்கயாவது போலாமான்னு அர்த்தம். Shall we go somewhere else? Next sentence is எல்லாவற்றையும் வேண்டாம் என்று சொல்லாதே, எல்லாத்தையும் வேணான்னு சொல்லாதன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி சொல்லலாம்? Don't say no to everything. எல்லாத்துக்கும் வேணான்னு சொல்லாதன்னு அர்த்தம். Don't say no to everything. Next one is தடுமாறாதே, அது எப்படி சொல்லலாம்? Don't stutter. Stutterனா தடுமாறது. Don't stutterனா தடுமாறாதேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அவசரம் இல்லை, மெதுவாக செய்யலாம். அவசரமா செய்யாதீங்க, மெதுவாகவே நீங்கள் செய்யுங்கன்றதுக்கு எப்படி சொல்லலாம்? There is no rush அப்படின்னா அவசரம் இல்லைன்னு அர்த்தம். You can do it slowly. மெதுவாகவே நீங்கள் செய்யலான்னு அர்த்தம். There is no rush. You can do it slowly. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் பார்த்ததை சொன்னேன். நான் என்ன பார்த்தனோ அதை தான் சொன்னேன். அதை எப்படி சொல்லலாம்? I told you what I saw. நான் என்ன பார்த்தனோ அதை தான் உங்ககிட்ட சொன்னேன்னு அர்த்தம். I told you what I saw. ஒரு முறை சொன்னால் புரியவில்லையா, நம்ம கேட்போம் இல்லையா, உன்கிட்ட ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியலையான்னு கேட்போம் இல்லையா, அதுதான். Don't you understand if I tell you once? ஒரு முறை சொன்னா உனக்கு புரியாதான்னு கேட்போம் இல்லையா, அதுதான். Don't you understand if I tell you once? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் மெதுவாக நீங்கள் பழகி விடுவீர்கள் அப்படின்னா ஏதோ ஒரு புது விஷயத்த நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்க, அப்ப சொல்லுவாங்க இல்லையா, மெதுவா நீ வந்து இந்த வேலையை பழகிப்பன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Slowly you will get used to it. நீங்க வந்து ஸ்லோவா அதை பழகிப்பீங்கன்னு அர்த்தம். Slowly you will get used to it. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் அதிக தூரம் செல்ல வேண்டாம், நீங்க ரொம்ப தூரமா போக வேண்டான்றதுக்கு எப்படி சொல்லலாம்? Don't go too far. Too farனா அதிக தூரம்னு அர்த்தம். Don't go too far. அதிக தூரமா போகாதீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் வீட்டுக்கு வந்ததும் எனக்கு மெசேஜ் பண்ணு. வீட்டுக்கு வந்ததும் எனக்கு மெசேஜ் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? Message me when you get home. Message me when you get home. வீட்டுக்கு போனதும் எனக்கு மெசேஜ் பண்ணுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் யார் என்பதை காட்டுகிறேன். நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்? I will show you who I am. I will show you who I am. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் அலுவலகத்திற்கு புறப்பட உள்ளேன் அப்படின்னா நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன், ஆஃபீஸ்க்கு போறேன்றதை எப்படி சொல்லலாம்? I'm just about to leave for office. I'm just about to leave for office அப்படின்னா ஆஃபீஸ்க்கு நான் போகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் இப்போதே வீட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படின்னா நான் இப்போவே வீட்டுக்கு போகணுன்றதை எப்படி சொல்லலாம்? I need to go home right now. ரைட் நவுனா இப்பொழுதேன்னு அர்த்தம். I need to go home right now. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களாலையும் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷை பேச முடியும். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.